السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ரமலானுடைய மாதத்தில் நமக்கு மார்க்கத்தில் அவசியமான முக்கியமான நசீஹத்துக்கள், உபதேசங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்குவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் பலவிதமான சலுகைகளோடு தந்திருக்கக்கூடிய வணக்கம் தொழுகை. ஒரு மனிதன் தொழ முடியாது என்று மட்டும் சொல்லவே முடியாது. எந்த அளவுக்கு என்றால், ஒழு செய்வதற்கு தண்ணீர் இல்லை என்றால் அவன் தயம்மும் செய்தாவது தொழ வேண்டும். பள்ளி வாசலுக்கே செல்ல முடியாத ஒரு நிர்பந்தம் இருந்தால் அவன் வீட்டிலாவது தொழ வேண்டும். நின்று தொழ முடியவில்லை என்றால் அவன் உட்கார்ந்து அல்லது சாய்ந்து கொண்டாவது தொழ வேண்டும். இந்த அளவுக்கு சலுகைகளை இஸ்லாம் தந்திருக்கிறது. ஒரு பிரயாணம் செய்கிறான், அவனால் முழுமையாக கிபிலாவை முன்னோக்க முடியவில்லை. விமானத்தில் சென்றாலும் சரி, ஒட்டகத்தில் சென்றாலும் சரி, அந்த கட்டத்தில் கூட அவனை தொழுகை விடுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஒரு தொழுகையை 4 ரக்காத்துக்களை முழுமையாக தொழுவதற்கு ஒருவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிரயாணத்தில், நீண்ட பிரயாணத்தில் இருக்கிறான், அவன் 2 ரக்காத்துக்களை சுருக்கியாவது அந்த தொழுகை தொழ வேண்டும். ஒருவனுக்கு லோஹர் அல்லது அசர் ஏதோ ஒன்று நெருக்கடியாக இருக்கிறது பயணத்தின் காரணமாக என்றால், அதை கூட ஒன்று அசரை லுஹரோடு சேர்த்து அல்லது லுஹரை அசரோடு சேர்த்தாவது அவன் தொழ வேண்டும். இந்த அளவுக்கு ஒரு அமலுக்கு கூடுதல் சலுகை எல்லா கோணத்திலும் கொடுக்கப்படுகிறது என்றால் அது தொழுகை என்கின்ற அமல் தான். வேற ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போக வசதி இல்லாவிட்டால் ஊர்ல ஒரு ஓடாவியை பிடிச்சு பொட்டி ஒன்று அடிச்சு போட்டு சுத்துங்கண்டு இஸ்லாம் சலுகை தரல. சஃபா மர்வாவுக்கு தொங்கோட்டம் ஓட ஏலாட்டி 2 கல்லை தூக்கி வச்சு போட்டு அதுக்கடையில ஓடுங்கன்ற சலுகை தரல. அரபாவுல தங்க ஏலாட்டி வேற எங்கேயாவது ஒரு மலையில போய் இருந்து போட்டு வாங்க என்று சொல்லல. ஒரு கிரவுண்டுக்கு போங்க என்று சொல்லல. அங்க போய் கல்லறி ஏலாட்டி உங்களோட ஊர்ல இருக்கிற எங்கனான ஒரு இடத்துல பார்த்து கல்லை எறிஞ்சிக்கங்க என்று சலுகை தரல. ஆனால் தொழுகை என்கிறது எந்த கோணத்தில் எடுத்தாலும் சலுகை கொடுக்கப்பட்டிருக்கின்ற, எந்த கட்டத்திலும் அந்த தொழுகை விடுபடாமல் இருக்க வேண்டிய ஒரு கடமையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்கமாக இந்த தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகையில நின்று தொழுகையிலாட்டி உட்கார்ந்து தொழுங்கன்னு சொல்றோம் இல்லையா, அது கொஞ்சம் பேர் கதிரையில் உட்கார்ந்து தொழுகிறப்ப அது இஸ்லாத்துல அப்படி சொல்லப்படவே இல்லை. இந்த கதிரைகள்ல உட்கார்ந்து தொழுகிறது இஸ்லாமிய முறை அல்ல. ஒருவருக்கு உண்மைக்குண்மையாகவே அந்த காலால் அவருக்கு அறவே முடியாது என்று இருக்கும் என்றிருந்தால் அவர் ஒரு உயரமான இடத்திலிருந்து தொழுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் மோட்டார் சைக்கிள் ஓட முடியும், தூரங்களுக்கு நடக்க முடியும், நீண்ட நேரம் ரோட்ல ஏதாவது சண்டைகள் போனால் நின்று கொண்டு பார்வையாளராக நிற்க முடியும், அரசியல் கூட்டங்கள்ல விடிய விடிய கலக்க முடியும். ஆனா அல்லாஹ்வை தொழுகிறதுல மட்டும் உட்கார்ந்து கதிரையில உட்கார்ந்து தொழுகிறது அது முறை இல்லை. நிலத்துல உட்கார்ந்து தொழலாம். பர்லு தொழுகைகள்ல கட்டாயம் நின்று தொழ வேண்டும். தீராத நோயாளியாக இருந்தால் மட்டும் பர்லு தொழுகைகள்ல அவர் உட்கார்ந்து தொழ அனுமதி இருக்கு. தீராத நோய், ஆக பெரிய நோய், அவர்கள் ஏலா
சுன்னத்து தொழுகைகள்ல நம்மளுக்கு ஒரு சடைவு இருந்தால் கூட உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி உண்டு. பர்லு தவிர்ந்த சுன்னத்தான தொழுகைகள். சரி, நம்மள தலைப்பு அதல்ல. இந்த தொழுகை அல்லாஹுவை ஒரு அடியான் நெருங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு அமல். இதை யார் சொல்றா? அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஸ்ஜுத் வக்தரிப், நீ சுஜூது செய், அல்லாஹுவை நெருங்கு. இந்த சுஜூதின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குதல் என்பது இந்த தொழுகை என்கின்ற கடமையில் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த சுஜூதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு வணக்கம். மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனை மண்ணிலேயே இறைவனுக்கு சிரம்பணிகின்ற தன்னுடைய நெற்றியை பூமியிலே வைத்து இறைவனுக்கு அமல் செய்கின்ற, சாஷ்டாங்க வணக்கம் செய்கின்ற ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது தொழுகை மட்டும்தான். இந்த தொழுகைக்கு தொழுகையில் குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓத வேண்டும், ஃபர்லு. சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்லு, அத்தஹியாத்தும் ஃபர்லு. சூரத்துல் ஃபாத்திஹா அத்தஹியாத் ரெண்டும் ஃபர்லு. இது தவிர ஆரம்பத்திலே அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லக்கூடிய முதலாவது தக்பீர், அத தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்லுவார்கள். முதலாவது தக்பீர், ஆரம்ப தக்பீர். இதை அல்லாஹு அக்பர் என்று வாயால் உச்சரிப்பது ஃபர்லு. தொழுது முடித்த பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வலது பக்கம் சொல்வது ஃபர்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். மற்ற எல்லா ஓதல்களும் தொழுகையில சுன்னத்தான ஓதல்கள், அல்லது மதுஹபில சொல்லுவார்கள் அபஆலு சுன்னத் என்று சொல்லுவார்கள். அபஆலு சுன்னத்தான ஓதல்கள் சுன்னத்து தான், ஆனால் அது விடுபட்டால் சஜிதா சஹு செய்ய வேண்டிய சுன்னத். வளமையான சுன்னத்துக்கு சஜிதா சஹு இல்லை. இப்ப ஒருத்தருக்கு வஜ்ஜஹத்து ஓத மறந்துட்டு சஜிதா சஹு செய்யணுமா? இல்ல. சூரத்துல் ஃபாத்தியாக்கு பிறகு ஒரு சிறிய சூரத்தோ ஆயத்தோ ஓத வேண்டும், மறந்துட்டு அதுக்கு சஜிதா சஹு செய்யணுமா? இல்ல. ஆனா சுபஹு தொழுகையில குனூத்து மறந்தால், அல்லது 4 ரக்காத்து அல்லது 3 ரக்காத்து தொழுகைகள்ல முதலாவது அத்தஹியாத்தை மறந்தால் சஜிதா சஹு செய்ய வேண்டும். சலாம் கொடுக்க முன்னாடி 2 சுஜூதுகளை அவர் செய்ய வேண்டும். அந்த சுஜூதுல என்ன ஓதணும்? சுப்ஹான மல்லா யனாமு வலா யஸ்ஹு, உறக்கமோ மறதியோ இல்லாத அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்றதா வசனத்தை ஓதணும். என்ன, நம்ம மறதி வந்திருக்கு, அல்லாஹ்க்கு மறக்குமா? மறக்காது. குர்ஆன்ல அல்லாஹ் மறக்கிறன்னு சில இடங்கள்ல வரும். இந்த பொருள் அது மறக்கிறேன்கிற அல்ல. சில இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் மறக்கிறன்னு குர்ஆன்ல வரும். அந்த தெளிவில்லாம மார்க்கறிவு இல்லாம விளக்கம் சொல்ல போனா அல்லாஹ்க்கு மறதி இருக்கு, ஆதாரம் குர்ஆன்ல இருக்குன்னு வந்துடும். அப்படி அல்ல. அல்லாஹ் மறப்பதில்லை, அல்லாஹ் உறங்குவதில்லை. அதுக்கு என்ன, அந்த அல்லாஹ் மறக்கிறண்டா என்னண்டு அதுல விளக்கத்தை இன்ஷாஅல்லாஹ் பிறகு பார்ப்போம். அப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு தூக்கமும் இல்லை, அல்லாஹு தாலாவுக்கு மறதியும் இல்லை. அதான் இந்த சஜிதா சஹுவுல 2 சுஜூது செஞ்சா சுஜூதுல ஓதுறேன் என்ன, சுப்ஹான மல்லா யனாமு வலா யஸ்ஹு, உறக்கம் மறதி அற்ற நாயன் தூய்மையானவன். எனக்கு மறதி இருக்கு, எனக்கு உறக்கம் இருக்கு. அல்லாஹ்க்கு மறதியும் இல்லை, உறக்கமும் இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு உறக்கம் இல்லை? சிறு தூக்கம் சிலாக்களுக்கு இருந்தா போல நித்திர போற, அது கூட அல்லாஹ்க்கு இல்லை. ஆயத்துல் குர்சியுடைய அர்த்தமாதான் லா தஅஹுதுஹு சினத்துன், சிறு தூக்கமும் கூட அவனுக்கு இல்லை. வலா நௌம், உறக்கமும் இல்லை. சிறு தூக்கமும் இல்லை, பெருந்தூக்கமும் இல்லை. சிலாக்கள் அப்படி இருந்தா போல தலகுல விழும், குட்டி தூக்கம். அப்படி தூக்கம் கூட அல்லாஹ்க்கு இல்லை. சரி, அப்ப அந்த தொழுகையில அபஆலு சுன்னத்துக்கள் விடுபட்ட சஜிதா சஹு செய்ய வேண்டும். சஜிதா சஹுவும் ஒருத்தனுக்கு மறந்து போச்சு. ஒருத்தன் சுபஹுக்கு குனூத் ஓதல்ல, தொழுதான்,
சஜிதா சகவும் செய்யல, அதையும் மறந்துட்டான். சலாம் கொடுத்த புறம் நினைப்பு வருது, அடே நம்ம குணுத்தோதல்ல, சஜிதா சகவும் செய்யல, தொழுக கூடும். ஏன் தெரியுமா? அது சுண்ணத்துல கட்டுப்பட்டது. வேணுமென்றா அது விசேடமாக சுண்ணத்தை விட ஒரு படி மேல அபஆல சுண்ணத்துக்கு உள்ள லிஸ்ட்ல உள்ளது. முதலாம் தஹியாத்தும் அபஆல சுண்ணத்துல உள்ளது. சரி, அப்ப ஃபர்லு என்ன இருக்குது? ஓத வேண்டிய ஃபர்லு ஆரம்பத்துல தொழுகை ஆரம்பிப்பதற்கு சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீர் வாயால சொல்லணும், ஃபர்லு. சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீமோட சொல்றது ஃபர்லு. பிஸ்மில்லா ஃபர்லு. ஹதீதுகள்ல உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிஸ்மில்லா சப்தமாக ஓதினார்களா, மெதுவாக ரகசியமாக ஓதினார்களா என்கிறது தான் வித்தியாசம். இல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மெதுவா ஓதினத்தை ஏற்றுக்கொள்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சத்தம் போட்டு ஓதுன மட்டும் ஏற்றுக்கொள்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பிஸ்மில்லா எல்லாருக்கும் ஓதணும். பிஸ்மில்லா இல்லாட்டி சூரத்துல் ஃபாத்திஹா இல்ல. சரி, கடைசி அத்தஹியாத்து ஃபர்லு. கடைசி சலாம்ல வலது பக்கம் கொடுக்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை ஃபர்லு. இந்த நாளும் தொழுகையில கட்டாயம் வாயால ஒத்தும் சொல்லணும். அல்லாஹ் அக்பர் பாடம் இல்லாதாக்கள் இருக்கீங்களா? ஆரம்பத்துல எல்லாரும் பாடம். கடைசியா சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும் பாடம் இல்லாதாக்கள் இருக்கீங்களா? அதுவும் பாடம், சின்ன சின்ன வசனம் என்ன. ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா வளமையா ஓதுறதால பாடம், அத்தஹியாத்து பெரும்பாலும் எல்லாரும் தொழுகிறாக்கள்ங்கிறதால பாடம் இருக்குது. அப்ப தொழுக கூடும். ஓத வேண்டிய நாளும் தெரியும் உங்களுக்கு, தொழுக கூடும். சரியா? இஹ்லாஸோட தொழுதா, நல்ல ஒரு இமாமை பின்பற்றி தொழுதா, அல்ல நம்ம தனியை தொழுகிட்ட பக்குவமா தொழுதா, நம்மளோட தொழுக கூடும். அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பர்லுகள்ல உள்ள பொருள்களை நாங்கள் உணர்ந்து அந்த பொருள்களுடைய தாற்பயங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது முக்கியம். பொருள்களை உணரையும் வேண்டும், அட தாற்பயங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், இது ரெண்டுக்கும் பெருசா விளக்கம் தேர்றல யாரும். ஆனா அல்லாஹு அக்பர் சரியா வழங்க போன விரிவா வழங்க வேண்டிய ஒரு விஷயம்தான். எனவே நாம தொழுகையினுடைய நோக்கத்தை எங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அரபியில ஃபதஹ என்கிற வார்த்தை ஒரு கதவு திறக்கப்படுவதற்கு பாவிப்பாங்க. ஒரு விஷயத்தை திறக்கிறதுக்கு ஃபதஹ என்ற வார்த்தை பாவிப்பாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்ன என்ன அர்த்தம்? திறவுகோல், திறக்கக்கூடியது என்று அர்த்தம். சூரத்துல் ஃபாத்திஹாண்டா இதே பொருளுடையதுதான் தக்பீருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் இடையில ஓதக்கூடிய துஆஉல் இஃப்திதாஹ் என்று ஒரு துஆ. இது 2-3 துஆக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா என்ற துஆ ஒன்று இருக்குது. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது புகாரி, நசாயி போன்ற கிரந்தங்கள்ல எல்லாம் இந்த விஷயங்கள் பலது வந்திருக்குது. 2-3க்கும் மேற்பட்ட துஆக்கள் இவைகளை பற்றி வந்திருக்குது. இதுல மதுஹபுடைய இமாம்கள் எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக தந்திருக்கக்கூடிய துஆ தான் துஆஉல் இஃப்திதாஹில வஜ்ஜஹத்து என்று சொல்லக்கூடிய துஆ. வஜ்ஜஹத்து, இந்த வஜ்ஜஹத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? மற்ற துஆக்கள் எதுவா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த துஆக்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. அது எந்த துஆவா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது என்று இருந்தால் ஒரு முஸ்லிம் கட்டாயம் அதை ஏற்றுதான் ஆகணும். என்றால் கற்றுத்தந்ததாக வருகின்ற எந்த துஆக்களையும் யாரும் மறுக்க கூடாது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்களா, எந்த துஆண்டாலும் அதை மறுக்க கூடாது. ஒருத்தன் அந்த துஆக்களை முழுமையா தொழுகையில ஓதுறதால நன்மை கூடுமே தவிர குறைய மாட்டா. ஆனா வஜ்ஜஹத்துக்கு ஒரு விஷயம் ஸ்பெஷல் இருக்கு என்று கேட்டால், அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன துஆ தான் வஜ்ஜஹத். வஜ்ஜஹத் எப்படிப்பட்ட துஆ? 2 ஸ்பெஷல். என்ன? ஒன்று வஜ்ஜஹத் ஓதினால் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 2வது விசேஷம், அது குர்ஆன்ல பதியப்பட்டு
ஒரு சொல் வித்தியாசம் இருக்கு, மற்றபடி குர்ஆன்ல இருக்கு. என்ன? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன. உம்பட்டும் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்லயும் இருக்கு. குர்ஆன்ல அவ்வலுல் முஸ்லிமீன் என்று வரும், ஹதீஸ்ல மினல் முஸ்லிமீன் என்று வரும். அவ்வல் மின் இந்த ரெண்டு எழுத்தும் சொற்களும் தான் வித்தியாசம் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும். அதனுடைய தாற்பயம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். சரி, வஜ்ஜஹத்துல பொருளை பார்ப்போம். நீங்க இன்னைக்கு வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி, வஜ்ஜஹது நான் என்னை திருப்பி விட்டேன், வஜ்ஹிய என் சம்பூர்ணத்தையும் நான் திருப்பி விட்டேன். இந்த வஜ்ஹு என்கிற வார்த்தைக்கு முகம் என்ற பொருளும் இருக்குது. ஒரு மனிதனுடைய சம்பூரணம் சம்பூர்ணத்துக்கும் வஜ்ஹு என்கிற வார்த்தை இருக்குது. வழங்கிச்சா? வஜ்ஹுண்டா முகம். இப்போ ஒருத்தன் ஓதுறான் வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல, வானங்களையும் பூமியையும் படைத்த ஒருவன் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் என்று ஓதுறான். அப்ப இவர் முகத்தை மட்டும் தான் திருப்பின, முழுசா திருப்ப இல்லையா? இல்ல, சம்பூரணமாக திருப்பி விட்டேன். ஒருத்தன் ஒரு அரபுக்கு தமிழ் என்ற விதத்துல இந்த முகத்தை நான் திருப்பி விட்டேன் என்று ஒருத்தன் சொன்னால் தப்பு இல்லை. ஆனா தாற்பயமான கருத்து என்னென்று கேட்டால், வஜ்ஹிய என் சம்பூர்ணத்தையும் நான் திருப்பி விட்டேன். தொழுகைக்கு தக்பீரை கட்டி போட்டு வஜ்ஜஹத் ஓதுறார் ஒருத்தர், வஜ்ஜஹது நான் திருப்பி விட்டேன், வஜ்ஹிய என் சம்பூர்ணத்தையும் திருப்பி விட்டேன், லில்லதி ஒருவனுக்கு. யாருக்கு? ஃபதர ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்ற ஒருவனுக்கு. அப்ப படைப்புகள் சம்பூரணமும் இம்பட்டுக்குள்ளாம் வரும். படைப்புகள் சம்பூரணம் எங்க வரும்? இதுக்குள்ளாம் வரும். வானங்களையும் பூமியையும் படைத்த ஒருவன் பக்கம் என் சம்பூர்ணத்தை நான் திருப்பி விட்டேன். வாயால சொல்றாரு. எப்படி? என்ற சம்பூர்ணத்தையும் வானங்களையும் பூமியையும் படைத்த ஒருவன் பக்கம் நான் திருப்பி விட்டேன் என்று சொல்றார். சம்பூர்ணத்தை திருப்பிட்டார். தக்பீரை கட்டிக்கிட்டு மனசுக்கால கடக்கணக்கு ஓடுது, புள்ள குட்டி ஓடுது, கறி வாங்க தொலை வரக்கிட்ட மனைவி கறி வாங்கிட்டு வர சொல்லிருப்பா, அந்த கணக்கு ஓடுது. என்ன மீன் நல்லம், என்ன இறைச்சி நல்லம், இறைச்சியில என்ன பங்கு நல்லம், எல்லாம் ஓடுது. சைத்தான் வந்து பூந்துருவான். அப்ப நாம அந்த தொழுகைக்கு போகின்ற பொழுது, உலு செய்கின்ற பொழுது, எங்கட மனதிலிருந்து எல்லாத்தையும் கலட்டி போட்டு ஒரு இஹ்லாஸான முறையில தொழுகைக்கு பிரவேசிக்கும் பொழுது இந்த ஓதல் அர்த்தம் உள்ளதாக மாறும். வஜ்ஜஹது வஜ்ஹிய என் சம்பூர்ணத்தையும் நான் திருப்பி விட்டேன், லில்லதி ஒருவனுக்கு, ஃபதர ஸமாவாதி வல் அர்ல் வானங்களையும் பூமியையும் படைத்த ஒருவனுக்கு என் சம்பூர்ணத்தையும் நான் திருப்பி விட்டேன். எப்படி தெரியுமா? ஹனீஃபன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பினா போலன்னு அதுக்கு பெறணும் கிட்டத்தட்ட. ஏனென்றா அந்த ஹனீஃபன் என்கிற வார்த்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. ஐசி இஸ்லாமிய நாகரிகம் படிச்சாக்களுக்கு தெரியும், ஹனீஃப் மதம் என்று ஒரு மதம் இருந்தது, மார்க்கம். ஹனீஃப் மதம் என்று ஐசி பாடத்தில் சொல்லுவார்கள் இஸ்லாமிய நாகரிகத்துல. ஹனீஃப் மார்க்கம் அல்லது மதம் யாருடைய மார்க்கம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். இப்ப நம்மளாம் யார மார்க்கம்? நம்ம மார்க்கம் யார மார்க்கம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம், மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். அதுக்கு மில்லத் இப்ராஹிமியா, மில்லத் இப்ராஹிமியா, இப்ராஹிமியா மார்க்கம். உம்மத் முஹம்மதியா, நாயகத்துடைய சமூகம். அல்லாஹ் தஆலா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான், நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த மக்கள் உங்களை புதுசா பார்க்காங்க. என்னடா
முஹம்மது நபி என்றால் புதுசா வந்து உண்ட கதைக்க வாரார் என்று அந்த மக்கள் விரும்புறாங்க, நினைக்காங்க. நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு புதுசா வந்த ஆள் அல்ல, புதுசா வந்த ஆள் அல்ல. எனக்கு முந்தியும் பல ரசூல்மார்கள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த தொடரில் ஒருவராகத்தான் உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் இறுதியானவர், எனக்கு பிறகு நபி வருவதில்லை. இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் புதுசா வரல, நான் புதிதாக உங்களுக்கு வந்தவன் அல்ல. எனக்கு முன்னர் பல ரசூல்மார்கள் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள். இது குர்ஆன்ல உள்ள விஷயம். எனக்கு முந்தி பல ரசூல்மார்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா நான் இறுதியானவர், எனக்கு பிறகு நபி வருவதில்லை. தௌராத்தும் ஜபூரும் இஞ்சீலும் இறுதியாக ஒரு நபி வருவார் என்று உங்களுக்கு உபதேசித்ததே அந்த ரசூல், அந்த நபி நான் தான். எனக்கு பிறகு நபி வருவதில்லை, நான் புதுசான நபியும் இல்லை. அது மட்டும் இல்லை, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபிலிஹி ருசுல். நான் உங்களுக்கு ஒரு ரசூல் மட்டும்தான். எனக்கு முந்தியும் பல ரசூல்மார்கள் உங்களுக்கு வந்து சென்று விட்டார்கள், மறைந்து விட்டார்கள். இப்படி துல்லியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப நாம ஒரு புதிய மார்க்கம் அல்ல. நம்மட மார்க்கத்தில பேர் என்ன? ஹனீஃபியா மார்க்கம். ஹனீஃப் என்று சொல்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்துயர்ந்த மார்க்கம். அட அர்த்தம் என்ன தெரியுமா? சகல மார்க்கங்களை விட்டும் அல்லாஹ்வுடைய தீனை மட்டுமே ஏற்றுக்கொண்டவனாக என்று அர்த்தம். ஹனீஃபன் என்ற என்ன அர்த்தம்? இறைவன் அல்லாதவைகளை வணங்குகின்ற நிறைய மதங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்துச்சு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் சிலை வணக்கங்கள் உலகத்திலே பரவிவிட்டது. சிலை வணக்கங்கள், மனிதர்கள் தங்களுக்கு பிடித்தவைகளை பிடித்தவர்களை கடவுள்களாக ஏற்கின்ற காலம். பிடித்தவர்களை மட்டுமல்ல, பிடித்தவைகளையும் கடவுளாக ஏற்றார்கள். லாத், மனாத், உஸ்ஸா இது போன்ற கடவுள்களை மட்டுமல்ல, கழுகை பிடித்திருந்தால் கழுகை கடவுளாக்கினார்கள். நெருப்பை பிடித்திருந்தால் நெருப்பை கடவுளாக்கினார்கள். மாட்டை, பசுவை பிடித்திருந்தால் பசுவை, காளையை கடவுளாக்கினார்கள். சூரியனை பிடித்திருந்தால் சூரியனையும் கடவுளாக்கினார்கள். மனிதர்களை மட்டுமல்ல, பாம்பை பிடித்திருந்தால் பாம்பை கூட கடவுளாக்கினார்கள். எப்ப? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும். அப்ப இந்த சிலை வணக்கங்களையும் அல்லாஹ் தவிர்ந்த ஏனைய பொருள்கள் கடவுளாக்கப்பட்டு வணங்கப்படுவதையும் எதிர்க்க வேண்டிய ஒரு இளைஞர் அல்லது ஒரு சமுதாயம், மிக வலுவான ஒரு சமுதாயம் தேவைப்பட்டது. அந்த வலுவான சமுதாயம் உலகத்தில் இருந்த மிக முக்கியமான 3 சமூகத்துக்குள் அது கட்டாயம் தேவைப்பட்டது. யூத சமூகம், கிறிஸ்துவ சமூகம், அரபு சமூகம். யூதம், கிறிஸ்துவம், அரபு, அதாவது யகூதிகள், நசாராக்கள், முஸ்லிம், அரபுகள். முஸ்லிம் அல்ல, அரபுகள். இந்த 3 சாரார், இவங்க எல்லாருக்கும் தேவைப்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் இருந்துதான் இதற்கான அத்துணைக்குமான விடை கிடைத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில 2 பிள்ளைகள் நபிமார்களாக வருகிறார்கள். ஒன்று அரபு குலத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது யூதர்கள், யகூதிகள், யகூதிகளுடைய குலத்திலே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்தா அந்த 2 விரியுது. இதுல அந்த பின்னுக்கு வந்தாக்கள்ல ஒரு போட்டி ஏற்படுது. அந்த இறுதி நபியாக பிறக்கவிருக்கிற முஹம்மது நபி இந்த யூத சமூகத்துல பிறப்பாரா, அரபு சமூகத்துல பிறப்பாராங்கிற ஒரு பிரச்சனை. யூத மக்கள் அவர்களுடைய சமூகத்திலே பிறக்க வேண்டும் என்று அவ்வளவு பவர்ஃபுல் நபி. ஆனா அல்லாஹ் நாடினான் அது அரபு சமூகத்திலே பிறந்தார்கள். அதனுடைய பொறாமைதான் யூதர்களுக்கும் அரபுகளுக்கு மத்தியில்
சமய மார்க்கத்திலும் இன்று வரைக்கும் சண்டை. இஸ்லாம் வேற மார்க்கம், யூதம் வேற மார்க்கம் என்று, தௌராத் வேற, குர்ஆன் வேற, இன்னும் அந்த சண்டை இருக்குது. குலம் ரீதியாக யூத சமூகம் உயர்ந்த ஜாதி, அரபு சமூகம் உயர்ந்த ஜாதி அல்ல என்று அவங்களோட கருத்து இருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனத்தால், நிறத்தால், மதத்தால் அப்படி உயர்வு ஒன்றும் இஸ்லாத்துல கிடையாது. உங்களில் யார் இறையச்சம் உடையவர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்வானவர்கள். அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த ஹனீஃபன் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன என்று கேட்டால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கொள்கை பிரகாரம் ஏனைய மதங்களை விட்டு நீங்கி இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக என்று அர்த்தம். அப்ப வஜ்ஜஹது வஜ்ஹிய, என் சம்பூர்ணத்தையும் நான் திருப்பி விட்டேன், லில்லதி ஒருவனுக்கு, ஃபதர ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்த ஒருவனுக்கு நான் திருப்பி விட்டேன். எப்படி திருப்பி தெரியுமா? ஹனீஃபன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தந்தா போல. எப்படி? எந்த சகல மதங்கள், கடவுள், சிலை வணக்கங்கள் எல்லாம் விட்டு போட்டு அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்ட தீன், அல்லாஹ்வுடைய தீனை மட்டும் ஏற்றுக்கொண்ட ஒருவனாக நான் இருக்கிறேன். முஸ்லிமன், அல்லாஹ் ஒருவன் என்று நம்பி அவனுடைய ஏவல் விலக்களை பின்பற்றுகின்ற ஒருவனாக நான் என்னை இறைவனுக்கு திருப்பி விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கின்றவர்களோடு ஒருவனாக நான் இல்லை என்று அதன் அர்த்தம். இது முக்கியம். அப்ப நம்ம சம்பூர்ணத்தையும் அல்லாஹ் கிட்ட திருப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னிறுத்தி, அதுல இந்த ஹனீஃபன் முஸ்லிமன் என்று வரும். ஹனீஃபன் என்று சொன்ன என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கப்படி, அதாவது அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம். மற்ற எல்லா மார்க்கத்தையும் விட்டு, சிலை வணக்கம், கடவுள் வணக்கம் எல்லாத்தையும் விட்டு இறைவன் ஒருவனோடு மட்டும். முஸ்லிமன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சமூகத்துக்கு முஸ்லிம் என்று பெயர் முதலாவது சூட்டியது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல முஸ்லிம்கள் பெயர் இருக்கல. அதுக்கு பிறகு உள்ள காலத்திலையும் முஸ்லீம்கள் என்று பெயர் சூட்டப்படல. முஸ்லீம்கள் என்று பெயர் சூட்டப்பட்ட யார் காலத்துல? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல தான் அந்த முஸ்லீம்கள் என்ற பெயர் சூட்டப்படுது. சமூகத்துக்கான பெயராக முஸ்லீம்கள் என்று வருது. பாருங்க, ஒரு முஸ்லிம் தமிழ் பாரம்பரியத்தில் உள்ள பிறந்தவனா இருக்கலாம், அல்லது சிங்கள பாரம்பரியத்தில் பிறந்தவனா இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பாரம்பரியத்தில் பிறந்தவனா இருக்கலாம். உலகத்தில் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி யாருமா இருக்கலாம். ஆனா இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டான்னு சரி சொன்னா அவனுக்கு ஒரே ஒரு பேரு தான். என்ன பேரு? முஸ்லிம். அவன் கருப்பனா, சுவப்பா, வெள்ளையா, கட்டையா, நெட்டையா ஒன்றும் பார்க்கறல்ல. அவன் எந்த வழி அதெல்லாம் பார்க்கறல்ல. குலப்பெயர் இருக்கும், ஆனால் அதை பார்க்கறது இல்லை. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட குறைஷி குலம், ஹாஷிம் கோத்திரம், அதுனான் என்கின்ற அந்த தூய வழியில் வந்தவர்கள் இருந்தது. அதை பெருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா குல கோத்திரத்தில் கூட ஒரு சிறந்த கோத்திரத்திலே என்னை பிறக்க செய்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா எப்பயாவது அதை பெருமைக்கு நம்முடைய இன்றைக்கு சமுதாயம் பாவிக்கிறாப்புல பாவிச்சாங்களா? இல்ல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹனீஃபன் என்கிற வார்த்தையும் இப்ராஹிம் நபியோட தொடர்பானது, முஸ்லிம் என்கிற வார்த்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பானது. சரி, வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை கற்பிக்கின்றவர்களில் ஒருவன் அல்ல. இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, இப்ப நான் தொழுகிற தொழுகை, வ நுஸ்கி, நுஸ்கின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்கள் புள்ளிகளுக்கு நுஸ்கி என்று பேர் வச்சு மிரிக்காங்க. ஹராம் பள்ளி பக்கம் காணல அவனை, எல்லாரும் இல்ல, பேர் நுஸ்கி. ஆளை காணல இஸ்லாத்துல, பள்ளி பக்கம் காணல, பேர் நுஸ்கி. நுஸ்கி என்ற என்ன அர்த்தம்? என்னுடைய வணக்க வழிபாடுகள். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி, என்னுடைய வணக்க வழிபாடுகள். அது பொதுவான அர்த்தம் அதான். எல்லாம். இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகையும், வ நுஸ்கி, என்னுடைய வணக்கங்களும், வ மஹியாய, நான் இந்த உலகத்துல உயிரோட இருப்பதும், வ மமாத்தி, நான் மரணிப்பதும். எத்தனை விஷயம்? இன்ன ஸலாத்தி, என் தொழுகை, வ நுஸ்கி, என்னுடைய இதர வணக்கங்கள்,
வமஹியாய நான் உயிரோடு இருப்பது, வமமாத்தி நான் இந்த உலகில் மரணிப்பது, இந்த நாலுமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ உலகத்தவர்களுக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்காகவே தான். என்ன பொய் என்று பாருங்க. தொழுகையில் இவன் சொல்றான், இன்ன சலாத்தி வனுஸ்கி, என் தொழுகையும் என் வணக்கங்களும் அல்லாஹ்ங்கிறது மெய்யரிக்கும். அது உண்மானே, பெரும்பாலும் உண்மை. சரி, அதுலயும் பொய் உள்ளவன் இருக்கான், அதுலயும் பொய் உள்ளவன் இருக்கான். இது ஒரு ஆள் சொன்ன சம்பவம், ஒரு நல்ல ஒரு ஆள் சொன்ன சம்பவம் தான். ஒரு நான் என்ற சொந்த கருத்து இல்லை. ஒரு ஹாஜியார் ஒருத்தனுக்கு சொல்லிக்கார், அவன் தொழுவுர் இல்லை. அப்ப சொல்லிக்கார், நீ தொழுவுறதுக்கு பள்ளிக்கு வா, 40 நாளைக்கு நீ தொழுகைக்கு தொடர்ந்து வந்தேன்டா, வந்தேன்னு சொன்னா உனக்கு ஒரு மாடு வாங்கி தருவேன். அப்ப இவன் என்ன செஞ்சான், இவன் கொஞ்சம் தொழுகைக்கு பிடிப்பில்லாதவன், கொஞ்சம் திருகுதாளமான ஆள். மாடு வாங்கி தரன்னு ஹாஜியார் சொல்றாரு தானே சொல்லி போட்டு இவன் 40 நாளும் ஹாஜியாருக்கு முதல்ல பள்ளிக்கு தொலை போக தொடங்கிட்டான். ஹாஜியாருக்கு கடும் ஆச்சரியம். 40 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு ஹாஜியார்ட்ட கேட்டிக்கான், ஹாஜியார் இன்றையோட பக்து 40 நாள் முடிஞ்சு, நீங்க இன்னைக்கு ஒரு மாடு வாங்கி தாரன்னு சொல்லி சொன்னதானே, மாட்டை தாங்கொண்டு கேட்டிக்கான். ஹாஜியார் என்ன நோக்கத்துல சொல்லிக்காரண்டா, இப்ப 40 நாளைக்கு தவறாம தொழுதான்டா அதோட பழகிடுவானே, அதுக்கு பிறகு நம்ம சொன்னாலும் விடமாட்டான், நம்பிக்கையில அண்டால் சொல்லிக்கார். அப்ப இவன் நெஞ்சிக்கான்னு சொன்னா, இவன் 40 நாள் போய்விட்டு மாட்டை தாண்டு கேட்டோடனே அவர் சொன்ன, நான் இப்படிதான் உன்னை தொலை வைக்கிறதுக்காக தான் சொன்னேன், மாடு வாங்கி தரதுக்காக சொல்லல. அதெல்லாம் இப்ப 40 நாள் தொழுதுட்டாய் தானே, நீ எப்படி தொழுகை விட மாட்டாய், பழகிட்டாய். நாம 30 நாள் நோம்புக்கு முழு முஸ்லிமா மாறி போட்டு 31ஆம் நாள் டக்கண்டு இஸ்லாத்தோடு வெளியே போறாக்கள் இருக்கமே, அவ பார்க்க தேவையில்லை தானே. இப்படி இந்த ஆஜியார் சொல்ல அவன் டக்கண்டு என்ன செஞ்சிக்கான் தெரியுமா, அவன் மாறி சொல்லிக்கான், எனக்கு அப்பவே தெரியும் நீ கடைசியில ஏமாத்துவா என்று எனக்கு தெரியும், மாடு வாங்கித்தான்னு சொல்லி போட்டு ஏமாத்துவா என்று எனக்கு தெரியும், அதால தான் நான் 40 நாள் முழு செய்யாம தான் பள்ளிக்கு வந்து தொழுது, உனக்கு தெரியுமான்னு கேட்டீங்க மாறு. எப்படி அவன் கேட்டுதாரு. அப்ப இவன் அல்லாஹ் தொழுதவனா, உண்ட ஹாஜியாருக்கு தொழுதிக்கான் இல்லையா, மாட்டுக்கு தொழுதிருக்கான். அப்படி தொழுற மனுஷனுமே இருக்கான். இப்ப சில பள்ளிகள்ல தொழுகையாளிகள் அதிகரிக்கணும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தொழுகைக்கு மௌமும்களா வர்றவங்களுக்கு ஒரு உதவி திட்டங்களை அறிவிப்பாங்க. அவன் ஒருவேளை வறுமையால தொலை வராதவனா இருந்தா, இது நோக்கமா தான், வறுமையால தொலை வராதவன் என்று சொல்லி சொன்னா அவன்கிட்ட வறுமையை பள்ளி பாரம் எடுக்கும், தனவந்தர்கள் பாரம் எடுப்பாங்க, பள்ளிவாசல் நிர்வாகம் பாரம் எடுக்கும். அது ஒரு சுன்னத்து தானே. ஒரு சஹாபிக்கும் ஒரு மனைவிக்கும் இடையில தொழுகைக்கு தகுமான ஆடை ஒன்றுதான் இருந்துச்சு. அந்த சஹாபி சுபஹ் தொழுகைக்கு வந்தால் தொழுது முடிய இருட்டு கலையிறதுக்கு முன்னாடி வேகமா வீட்டை ஓடி போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க, என்ன பிரச்சனை? அடிக்கடி நீங்க தொழுது முடிஞ்சு உடனே ஓடுறீங்க, வேற எந்த அமலும் இல்லை. அந்த சஹாபி சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், தொழுகைக்கு பொருத்தமான ஒரு ஆடை எனக்கும் என் மனைவிக்கும் பொதுவில் ஒன்றுதான் இருக்கு, நான் போயிட்டு அவசரமா அதை கொடுத்தா தான் நான் சுபஹ் தொழலாம். இது அலுமாரி முழுக்க உலக பிரசித்தி பெற்ற கூரைச்சாரி தொடக்கம் எத்தனையோ ஹபாய்கள் வீட்டுக்குள்ள இருக்கு, எத்தனையோ சாரன் சேட்டுக்கள், நவீன உடுப்புகள், கோட்டு சூட்டுகள் இருக்கு, நம்ம தொழுகைக்கு ரெடி இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லி இன்னொரு ஆடைக்கு சஹாபாக்களுக்குள்ள சொல்லி அந்த சஹாபிக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ ஒரு தொழுகையாளி அறிக்கிற ஒருவருக்கு வறுமை தடையாக இருந்தால் அந்த பள்ளிவாசல்கள்ல தனவந்தர்களோ அல்ல ஊர் தலைவர்களோ அல்ல நிர்வாகிகளோ அதை நிவர்த்தி செய்யணும். அதுக்காக தொலை வர்றது கூடாது, நம்ம தொழணும், அதுக்காக உதவி செய்யணும். இவன் பள்ளிக்கு தொலை போனோம்டா, இவன் பெருநாளுக்கு உடுப்பு வாங்கி தருவான், பாத்ரூம் கட்டி தருவான், கல்யாணத்துக்கு காசு தருவான், பெருநாளைக்கு செலவு தருவான், நோம்புக்கு அரிசி தருவான், அதுக்காக போக கூடா. அப்படி போனா இந்த அத்தகைய இந்த வஜ்ஜகத்து பொழைக்கும். இன்ன சலாத்தி நிச்சயமாக என்ற தொழுக, வ நுஸ்கி என்ற வணக்கம், வ மஹியாய நான் உயிரோடு இருப்பது, வ மமாத்தி நான் மரணிப்பது எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான் என்கிறது உண்மையா? இல்ல. சரி, ஒரு வேளை ஒரு மனுஷன்
இன்ன சலாத்தி வனுஸ்கி, என் தொழுகையும் வணக்கங்களும் அல்லாஹ்க்கு தானங்கிறது ஒருவேளை பெரும்பான்மையான நாட்கள்கிட்ட உண்மைன்னு வச்சுக்கொள்வோமே. பின்னால 2 சொல்றானே, 4 விஷயம் சொல்றான். அந்த 2 உண்மையானு பாருங்க. வ மஹியாய, நான் உயிரோட வாழ்வதும், வ மமாத்தி, நான் மரணிப்பதும், 2ம் அல்லாஹ்வுக்காகத்தான். அப்படியே வென்றியா? நான் உயிரோடு இருக்கிறது அல்லாஹ்க்காகத்தான். அல்லாஹ்க்காகத்தானா? சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு வாடாண்டு கூப்பிட்டோம்னா அதுக்கு டைம் இல்லைன்றான். அப்படி உயிரோடு இருக்கிறது அல்லாஹ்வுக்காகத்தானடா, வாடான்னு சொன்னா வர மாட்டான். இது ஆக்களோட பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் பேரு எந்த உசுறு உனக்கு தாண்டி யாராவது ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட சொல்லி தர்றான், ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்லி தர்றான். இது வேற பிரச்சனை. இங்க வச்ச அதே ஆள் வச்ச தோதுறான். இங்க வந்து இன்ன சலாத்தி வனுஸ்கியமாய, இங்கால உண்டு, நீ அங்க சொன்னது உண்மையா இருக்கணும், இல்லாட்டி இது உண்மையா இருக்கணும், மத்தது பொய்யா இருக்கணும். 2ல எது உண்மை எது பொய்? அவ பொய் சொல்லப்படா. அவ தொழுக துஆஉல் இஃப்திதா, சாவியே கள்ள துறப்பு. பூட்டு எப்படி உண்மையா இருக்கும் இல்லையா? எனவே 4 அம்சங்கள் நம்ம அல்லாஹ் கிட்ட வாக்குறுதி கொடுக்கிறோம். இன்ன சலாத்தி வனுஸ்கி, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், வ மஹியாய, என்னுடைய உயிர் வாழ்வு, வ மமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ உலகத்தவர்களுக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். அப்ப இந்த உயிர், என் மரணம், என் உடல், என் உயிர், பொருள், ஆவி சகலதும் அல்லாஹ்க்கே சொந்தம். இப்போ உங்களுக்கு விளங்குதா? நான் முன்னுக்கு சொன்னேன், வஜ்ஜஹத்து வஜ்ஹி என்றா என் முகத்தை திருப்பிட்டேன் என்றது மட்டுமல்ல, என் சம்பூர்ணத்தையும் அவனுக்கு திருப்பிட்டேன். அட பொருள் இதான். முன்னுக்குள்ள வஜ்ஹுங்கிறதுக்கு பொருள் இதான். என் உயிர் வாழ்வும் என் மரணமும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை. வபிதாலிக உமிர்து, அப்படித்தான் நான் அவனால் படைக்கப்பட்ட பொழுதே ஏவப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்க்கு இணையா என்னை மிரிக்கா? எவ்வளவு பெரிய அரிசி என்று வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் தான் அரிசியை படைத்தான். படைப்பில் ஆக உச்சத்தில் இருக்கிறது அரிசி. படைச்சதாரு அல்லாஹ். அரசை படைச்ச அல்லாஹ் தான் உங்களையும் படைச்ச, என்னையும் படைச்ச. அரசை வணங்கலாமா? ஜிப்ரீலை படைத்த அல்லாஹ் தான் உங்களையும் படைச்ச, என்னையும் படைச்ச. ஜிப்ரீலை வணங்கலாமா? அல்லாஹ்வை தவிர எந்த ஒன்றையும் வணங்க முடியாது. சகல வஸ்துக்களுக்கும் கண்ணியம் கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். வணங்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகம் மறைந்து விட்டார்கள், அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். இந்த வார்த்தையை அழுத்தமாக சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. யாருமே வணங்குறல நாயகத்தை. முஸ்லிம்கள் அல்லாஹ்வை தவிர ஒரு யாரையும் வணங்குறல. ஆனால் நாயகத்துக்குரிய கண்ணியம் தொழுகையிலும் கொடுக்கப்படுகிறது. அத்தைஹியாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நாயகமே உங்கள் மீது சலாம். நம்ம இங்க தொழுகிறோம், அல்லாஹ்வை தொழுகிறோம், ஆனா நாயகத்துக்கு சலாம் சொல்றோம். கண்ணியம் இருக்கு. இப்ப நம்ம தொழுது அல்லாஹ்வையா நாயகத்தையா? அல்லாஹ்வை. ஆனா சலாம் சொன்ன நாயகத்துக்கு. தொழுகை அல்லாஹ்வுக்கு, கண்ணியம் நாயகத்திற்கு. அல்லாஹ்க்கு சலாம் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் இல்லாட்டி ஹாய் அல்லாஹ் அப்படி சொல்றா இல்ல. எனவே லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையில்லை. வபிதாலிக உமிர்து, அப்படித்தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வ அன மினல் முஸ்லிமீன், இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக நான் இருக்கிறேன். இதுதான் வஜ்ஜகத்திற பொருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதினத்தில் என்ன வரும்? வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிருக்காங்க. அது தாற்பயம் என்னங்கிறத பிறகு பார்ப்போம். எனவே தொழுகையில் ஓதக்கூடிய வஜ்ஜகத்துடைய பொருள் இதுதான். இப்ப நீங்க என்ன செய்யணும்? வாயால வஜ்ஜகத்து ஓதினாலும் உங்கள் மனதுக்குள்ள இந்த பொருள் விளங்கி ஓதினீங்கண்டா, இப்படித்தான் ஒரு 40 நாளைக்கு தொழுவக்கிட்ட அது உங்களுக்கு பழக்கமாயிரும். அதுக்கப்புறம் மாடு கட்டு வந்துடுறாங்க, நான் தரைய மாட்டேன். சரியா? வஜ்ஜகத்து 40 நாளைக்கு நீங்க பொருளோட விளங்கி ஓதினா மாடுதாரண்டு அல்லாரையும் நான் சொல்லல. அதுக்காண்டி நீங்க உளுச்சி நம்ம தொழுதுன்ற கதையும் வரப்படா. எனவே
வஜ்ஜகத்தை பொருள் விளங்கியவர்களாக நாங்கள் ஓத வேண்டும். இது ஏற்கனவே கொஞ்சம் பேருக்கு தெரியும் என்றாலும் அதை மீட்டி நாங்கள் சொல்லுவது இன்னும் நம்முடைய ஈமானை அல்லது நம்முடைய அமலுக்கான இஹ்லாஸ் பக்குவத்தை கூட்டும். அதுக்காக சொல்லுகிறேன். இப்ப சொல்லுங்க, வஜ்ஜகத்து இப்ப நம்ம ஓதுறோம். வஜ்ஜகத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா அந்த தக்பீர் கட்டிட்டோம்னு சொன்னா டைரக்டா வஜ்ஜகத்தான் ஓதணும். யாராவது ஒருத்தர் அவுது பிஸ்மி சொன்னார்ன்னு சொன்னா அப்படி ஓதப்படா. அவுது மட்டும் சொன்னா வஜ்ஜகத்து ஓதுறது தப்பில்லை. அறிஞர்கள் இமாம்கள் சொல்றாங்க, ஒருவர் வஜ்ஜகத்து ஓத மறந்து அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ன்ட்டாரு, ஆஹா சூரத்து ஃபாத்திஹா மறந்துட்டே ஓதலையே, இந்த வஜ்ஜகத்து ஓத மறந்துட்டமே என்று நினைப்பு வருது. இப்ப பிஸ்மிக்கு இடையில வஜ்ஜகத்தை ஓதப்படாது, சூரத்து ஃபாத்திஹா ஓதிடணும். தொழுவு கூடும். ஏன்னா வஜ்ஜகத்து சுன்னத்து தான். அப்ப நம்ம அவதானம் இருக்கிறோம் என்னன்னு கேட்டா வஜ்ஜகத்து தவறாம ஓதணும். அப்படி வஜ்ஜகத்து தவறி அவுது சொல்லிட்டீங்க என்றா வஜ்ஜகத்தை திருப்பி ஓதலாம். பிஸ்மின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி வஜ்ஜகத்தை ஓதாம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிக்க வேண்டும். இது சட்டம், இமாம்கள் சொல்லி இருக்கக்கூடிய இதுக்கான சட்டம். சரியா? விளங்கிச்சானே? ரைட். அதோட இன்ஷா அல்லாஹ் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப வஜ்ஜகத்து வஜ்ஹிய, என் சம்பூரணத்தையும் நான் திருப்பி விட்டேன், லில்லதி ஒருவனுக்கு, ஃபதர சமாவாதி வல் அருள், வானங்களையும் பூமியையும் படைத்த ஒருவனுக்கு, ஹனீஃபன் முஸ்லிமன், சகல மார்க்கங்களை விட்டும் அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றியவனாகவும் அவன் ஒருவன் மட்டுமே வணக்கத்துக்கு தகுதியானவன் என்கின்ற கொள்கையோடும் நான் என்னை திருப்பி விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை கற்பிப்பவர்களில் ஒருவனாக நான் இல்லை. இன்ன சலாத்தி, என் தொழுகையும், வனுஸ்கி, என் வணக்கங்களும், வமஹியாய, நான் உயிர் வாழ்வதும், வமமாத்தி, நான் மரணிப்பதும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ உலகத்தவர்களுக்கு இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்காகவே. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை. வபிதாலிக உமிர்து, அப்படித்தான் நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். வ அன மினல் முஸ்லிமீன், இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக நான் இருக்கிறேன். முஷ்ரிக் இல்ல பெஸ்ட்டுக்கு. ரெண்டாவது சொல்றோம், நான் முஸ்லிம்னு சொல்றோம். இந்த பொருளை மனதுக்குள்ள ஓட விட்டு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக நீங்கள் உச்சரித்து அந்த வஜ்ஜகத்தை ஓதினால் வேற யோசனை வருமா? வருமா? கடக்கணக்கு வரா, வயல் கணக்கு வரா, சொத்து பத்து வரா, புள்ள குட்டி வரா, கறி புலி வர மாட்டா, ஒரு நினைப்பு வர மாட்டா. அதான் பக்தியான தொழுகை. ஒரு மனிதன், நாமெல்லாம் அரபி இல்லை, அதால பக்திக்கு குறைந்தபட்ச அளவுகோல் அரபுல என்ன சொல்றோம்ங்கிறத தமிழ்ல விளங்கி கொள்ற அளவுக்காவது நம்ம இருந்தால் அது குறைந்தபட்சம். இதுக்கு மேல பெரிய பெரிய கடல் விளக்கம் இருக்கு. வானங்கள் பூமி என்றா என்ன, அந்த வார்த்தைக்குள்ள விவரம் என்ன, அல்லாஹ் வானம் பூமியை படைச்சண்டா என்னங்கிற வியாக்கியானங்கள் வேறு யாருக்கு. அது இப்ப தேவையில்லை, நேரமும் போயிட்டு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான விளக்கங்களை மனதில் எடுத்து புரிந்து நம்முடைய அமல்களை சீராக்கக்கூடிய இஹ்லாஸையும் ஈமானையும் சலாமத்தான மனதையும் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா? ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது. உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் SMS அனுப்பப்படும். நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம். மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஹைடெக், உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735365756. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ சோலார் கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். CCTV கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம். இப்போதே அழைக்கவும். ஹைடெக், உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735365756.